ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வியூவர்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, தம்பதிகள் ஒருவருக்கு ஒருவர் எவ்வாறு மரியாதையுடன் நடந்து கொள்ள வேண்டும். வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். காதல் உறவாக இருந்தாலும் அல்லது திருமண உறவாக இருந்தாலும் அந்த உறவில் உள்ள முக்கியமான அம்சம் எது என்று பார்த்தால், சிலர் அன்பு என்று சொல்லுவார்கள், சிலர் நம்பிக்கை என்று சொல்லுவார்கள். இந்த நிலையில் திருமண உறவில் இன்னொரு முக்கியமான அம்சமும் உள்ளது. அது என்னவென்றால் மதிப்பு அல்லது மரியாதையாகும். எந்த ஒரு உறவிற்கும் மதிப்பு அல்லது மரியாதை என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாகும். அது உறவின் அடித்தளமாக இருக்கிறது. அதோடு உறவின் நெருக்கத்தையுமே அதிகரிக்கிறது. எந்த ஒரு உறவிலுமே மனக்கசப்பு, நெருடல்கள், சண்டைகள், வாக்குவாதங்கள், பிரிவுகள் போன்ற கடினமான அம்சங்கள் இருக்கும். இது போன்ற கடினமான சூழல்களில் உறவில் உள்ள ஒவ்வொருவருமே ஒருவருக்கு ஒருவர் மதிப்போடும் மரியாதையோடும் இருக்க வேண்டும் என்று மனநல மருத்துவர்களுமே சொல்கிறார்கள். உறவின் தொடக்கத்திலேயே தமது துணையிடம் மதிப்பை பற்றி பேசிவிட வேண்டும் என்றும் சொல்கிறார்கள். உறவில் இருக்கும் மதிப்பு என்ற அம்சத்தை பற்றி வெவ்வேறு கருத்துக்களும் உள்ளன. தொடக்கத்தில் இந்த மதிப்பு பற்றி இணையரோடு பேசுவதற்கு சற்று தயக்கமாக இருக்கும். எனினும் எவ்வாறு பேச வேண்டும் என்பதற்கு நான் இப்போது சில டிப்ஸை சொல்கிறேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. முதலில் தம்பதியர் இருவரும் மரியாதை என்றால் என்ன என்பதை கண்டறிய வேண்டும். பின் எந்த செயல்கள் அல்லது நடத்தைகள் இருவரையுமே மரியாதை குறைய செய்கிறது என்பதையும் தீர்மானிக்க வேண்டும். அடுத்ததாக எந்தெந்த நடத்தைகள் அவர்கள் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் மரியாதையுடன் நடந்து கொள்கின்றனர் என்பதையும் காட்டுகிறது என்பதையுமே கண்டுபிடிக்க வேண்டும். இறுதியாக இருவரும் தமது துணையின் எல்லைகள் எவை, தேவைகள் எவை, பலவீனங்கள் எவை என்பதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். தம்பதியினருக்கு இடையே உள்ள மரியாதை குறைவான செயல்கள், தம்பதியினருக்கு இடையில் இருக்கும் ஒரு சில செயல்கள் அவர்களை ஒருவருக்கு ஒருவர் அவமரியாதை செய்யும் வகையில் அமையும் என்றும் சொல்லலாம். அதாவது துணையின் விருப்பங்கள், நலன்களை புறக்கணிப்பது, துணையை சிறுமைப்படுத்துவது, துணை பேசிக்கொண்டு இருக்கும்போது வேறு எங்கேயாவது பார்த்து கொண்டு இருப்பது, அவர் சுய நினைவுடன் செய்யும் அல்லது சொல்லும் காரியங்களை கேலி செய்வது போன்றவை துணையை அவமதிக்கும் செயல்களாகும். தம்பதியர் ஒருவருக்கு ஒருவர் மதிப்புடனும் மரியாதையுடனும் நடந்து கொள்வதற்கு என்ன செய்யலாம் என்று பார்த்தால், அடுத்தவர் முன்பு உங்கள் துணையிடம் நன்றாக பேச வேண்டும். உங்கள் துணையை பற்றி தொடர்ந்து எதிர்மறையாக பேசி கொண்டிருந்தால் உங்கள் நண்பர்கள் அல்லது உங்களது குடும்ப உறுப்பினர்கள் அவரை மதிக்க மாட்டார்கள். உங்கள் துணையை கிண்டல் செய்யும் போது அல்லது கேலியாக பேசும்போது எச்சரிக்கையாக இருங்கள். சாதாரணமாக கிண்டல் கேலி பேசுவது வேடிக்கையாக இருக்கும். அதை நீட்டிக்க கூடாது அல்லது பிறர் மத்தியில் உங்கள் துணையை கேலி செய்யக்கூடாது. உங்கள் துணை தவறுகள் செய்யும் போது பெருந்தன்மையுடன் இருங்கள். உங்கள் துணை தவறுகள் செய்யக்கூடிய ஒரு சாதாரண மனிதர் என்பதையுமே ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் துணை தங்கள் கருத்தை வெளிப்படுத்துவதற்கு அனுமதி கொடுங்கள். உங்களுடைய கருத்துக்களையும் நம்பிக்கைகளையுமே அவர் மீது திணிக்காதீர்கள். பல்வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கும்போதுதான் உறவு வலிமை பெறும். உங்கள் துணை உங்களிடம் பேசும்போது கவனமுடன் கேளுங்கள். அதிலும் குறிப்பாக அவர் ஏதாவது ஒரு கடினமான காரியத்தை பற்றி பேசும்போது இன்னும் அக்கறையுடன் கேளுங்கள். உறவு மேம்படுவதற்கான அவரது முயற்சிகளையும் பங்களிப்பையும் அங்கீகரியுங்கள். உங்கள் துணையின் உணர்வு ரீதியான காரியங்களில் மிகவும் விழிப்போடும் ஆதரவோடும் இருங்கள். உங்கள் துணைக்கு எதிராக தவறுகள் செய்யும் போது அல்லது அவரை காயப்படுத்தும் போது உண்மையுடன் மன்னிப்பு கேளுங்கள். உங்கள் துணையிடம் கண்டு வியந்தவற்றை அவரிடமே வெளிப்படையாக சொல்லுங்கள். இந்த மதிப்பு அல்லது மரியாதை என்பது தம்பதியர் இருவரிடமும் வெளிப்பட வேண்டும். ஏனென்றால் இருவருமே ஒருவருக்கு ஒருவர் மரியாதையை கொடுத்து மரியாதையை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரஸ்பர மதிப்பு அல்லது மரியாதை என்பது எந்த ஒரு உறவுக்குமே அடித்தளம் என்றே சொல்லலாம். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.